நல்லா புது பாத்திரமா உட்காருங்க. ஏசப்பாடு புது பாத்திரமா, எதுக்கோ வருத்தப்படாதீங்க. இது இல்லையே அது இல்லையே. ஆமென். ஏசப்பா நம்புறது உண்மையானா, அவரை வழிபடுறது உண்மையானா, கவனி ஆராதிக்கிறது உண்மையானா, கவனின்னா கவனிச்சிடணும். சரியா? சரியா நடத்துவார் அவர். அல்லேலூயா. ஆமென். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை என்ன பண்ணிருக்காராம், முன்குறித்து நீ இப்படி இருக்கணும்னு அவரு ஆமென் விரும்பல. உலக தோற்றம் இப்படிதான் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். சாத்தானுடைய திட்டம் என்ன, சாத்தானுடைய யோசனை என்ன? அவர் உன்னை சின்ன பின்னமா ஆத்தரும். ஆண்டவர் ஏசாயா 40:1 சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்று. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர் மக்களுக்கு தேவை கன்சோல்டிங் தேவை, தேற்றுதல் தேவை, ஆறுதல் தேவை. ஏன் நம்ம இந்த ஜர்னி, இந்த பரலோக பயணம், அந்த நித்திய வாழ்வின் பயணம், ஆசீர்வாதத்தின் பயணம், இடையிலே சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. நீங்க தொடர்ச்சியா ஒரு 15 நிமிடம் நடந்து பாருங்க, அசதி வந்துடும், சோர்வு வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் சோர்ந்து போகிறவனுக்கு. ஏசாயா 40 அங்க 29 சொல்றாரு, நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து. ஆமென். நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட ரொம்ப அவுட்டு. என்ன போயா என்ன ஜாமணி என்ன பண்ணி ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஆண்டவர் கூட ஆளை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சோர்வு. அல்லேலூயா. வியாதி நினைத்து சோர்வு, பிசாசு பிடி நினைத்து சோர்வு, பாவத்தினால் உண்டாகிற சோர்வு, மனிதன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். ஆமென். சொல்றாரு பாருங்க, நான் சோர்ந்து போவனுக்கு பலன் கொடுத்து. நம் தேவன் சங்கீதக்காரன் இப்படி 29 சொல்றான், கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுத்து. இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு அவர் பலன் தருகிறார். அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சங்கீதம் 29 சொல்லுது, அவர் ஜனத்துக்கு பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீய நானும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறனா, நம்ம சோர்விலிருந்து வெளியே வரணும். எது சோர்வுன்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. ஆமென். இந்த பெயிண்ட் போல இங்கிலீஷ்ல இந்த சோறுன்ற வார்த்தைனா மயங்கி விடும். சுகர் ஜாஸ்தி ஆகிடும், ஒரு சில மயங்கி வந்துடுவாங்க. பார்த்தீங்க, லோ சுகரும் அதோட ஆபத்து, மயங்கி வந்துடுவாங்க. பிபி ஜாஸ்தியானாலும் மயக்கம், அப்புறம் பிபி குறைஞ்சா இந்த பெயிண்ட் மயக்கம்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சோறு வார்த்தைக்கு மயக்கம், மயங்குவது, அன்பேலன்ஸ்டு. நிறைய பேர் தடுமாறுவான், வாழ்க்கையில தடுமாறுவான். எடா போப்பா என்னால் முடியல. சில இந்த கிரையவுட் கத்திரி புலம்புறதை பார்ப்போம். எப்படி என்னால் முடியல, அத்திரப்படுறேன், ஆதங்கப்படுறேன், ஆசைப்படுறேன், கத்துறேன், ஜெபிக்கிறேன், நத்திங் கேன், ஒன்றும் மாறல. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாராம், அவர் பலன் கொடுத்து. அல்லேலூயா. நீங்கள் உங்களோட வருமானத்தை பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக ரிப்பீட்டடாக ஒன்றே ஒன்று தான் வந்துட்டு இருக்கோம். அதே 500 ரூபாய், அதே 1000 ரூபாய், அது வாங்குறதுக்கு சரியாக இருக்கும். ஒன்றும் சேவ் பண்ண முடியாது. கடை ஒரு 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 பிரச்சனை ஒரு அடைஞ்ச உடனே பிசாசு ரெடியாக இருப்பான், உன்னை தீர்வு வைப்பான் கையில். அதே திரும்பி அதே கடை அதே பிரச்சனை ஸ்டில். அல்லேலூயா. அப்போ நீ நினச்சிட்டு இருப்ப நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் போகுது, நம்ம இப்படி தான். ஆனால் வேதம் நம்ம கற்றுத்தருவதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா, ஆமென் வசனம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. எதுக்கு பலப்படுங்க? நீங்கள் தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய். அப்போ பிசாசை நீ எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கணும்னா நீங்கள் சத்துவத்தில், கர்த்தருடைய பலத்தில் நீங்கள் பலப்படும். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்கள் என்பதில் எந்த குறை உங்களுக்கு இருக்கக்கூடாது, எந்த தயக்கம் இருக்கக்கூடாது. ஆமென். அவர் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் பலப்படணும். இப்போ நம்ம பலனே இப்போ நான் பார்த்தீங்கன்னா 32 வருஷமாக அதிகாலை ஜெபிக்கிறேன். இங்கே அங்கே மாறி மாறி ஜெபிச்சுட்டு இருப்பேன். ஆமென். ஏன் ஜெபிச்சுக்கிறேன்னா எனக்கு அங்கே தான் சத்துவம் இருக்கிறது, அங்கே தான் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். காலையிலே அவர் கிருபை, இவன் வருவான் அவன் வருவான் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. சில முரண் பிடிப்பான், பார்த்தியா நான் எதிர்க்கிறேன் வரல ஜபத்து, எனக்கு கவலையே இல்லை, கவலையே இல்லை. வந்தால் உனக்கு லாபம், வரல உனக்கு நஷ்டம்.
ஏன்னா என்னை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. அவர் சத்துவத்திலே பலப்பட எல்லாருக்கும் போல கஷ்டம் வரும், எல்லாருக்கும் போல வறுமை வரும், எல்லாருக்கும் போல எதிர்ப்பு வரும், எல்லாருக்கும் போல போராட்டம் வரும். ஆனா நம்ம நிமிர்ந்து நிற்போம். கையை தட்டு. ஆமென். சங்கீதம் 20 அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். காருக்குது, பங்களாக்குது, வசதிக்குது, பலன்குது, திறமைக்குது. இல்ல நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். முடிக்குது வசனம். அவர்கள் என்ன பண்ணாங்களா? முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறவர்கள் இந்த இயற்கை சீற்றத்தையும் உடைத்து கொண்டு வெளியே வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. இயற்கை ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், பூமி ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதை உடைத்து அதில் இருக்கிற நன்மையை பிடுங்கணும்னா நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அநித்தியமான பாவத்திலே சந்தோஷப்படாமல் மோசே அநித்தியமான பாவத்தில் இப்போ பார்த்தா நிறைய கிறிஸ்தவர்கள் ரோட்டில் நடந்து போய் பார்த்தேன், அங்கே இருந்ததை பார்த்தேன், நான் வரும்போதே பார்த்தேன். ஆமென். அவங்களுக்கு அதான் ஆண்டு கேட்குற, எதை பார்க்க போனீங்க? காட்டிலே அசைந்த நாணலையோ பின்பு எதை பார்க்க போனீங்க? யாக்கோபு 1:27 படிச்சா எது மாசில்லாத சுத்த பக்தின்னு சொல்லுங்க. இந்த உலகத்தினாலே கரைப்படாது, கண்ணு கரைப்படக்கூடாது, சரீரம் கரைப்படக்கூடாது. அதுதான் என் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ டயர்ட் ஆகிடும். ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நான் இது உயர்த்தப்படலை? எல்லாம் நல்லா இருக்கா? அவனுக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு மட்டும் கிடைக்குது. என்னை ஏன் சத்துருவா பார்க்குறேன்? என்னை ஏன் விரோதிக்கிறாங்க? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. பல கேள்வியில் கேட்கலாம். அப்போது தீங்கு நாளிலே சத்துருவை மேற்கொள்வதற்கு நீ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வசனத்துக்கு ஒரு சில வசனங்களை நம்ம தியானிப்போம். இப்போ ஜெப வாழ்க்கை எதுவுமே ஜெபம் பண்ணுறீங்க, எதுவுமே ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாமே தான் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டிருக்கார், எல்லா ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கார். அப்போது இந்த ஜெபம் பண்ணும்போது கூட நீ கெட்டிங் டயர்ட், ஒரு சோறு. அட போடா, நான் எவ்வளோ நாள் தான் ஜெபிக்கிறது? நீ உடனே என் கூட பயணிச்சு பாருங்க. ஒருவேளை போன வாரத்தில் திருமழியில், அது முன் மாதத்தில் தாங்களுக்கு போயிருந்தேன், இடையில கொஞ்சம் மோரைக்கும் போயிருந்தேன் அதிகாலை ஜெபத்துக்கு. அங்கேயும் வந்து பாருங்கள், மோரைக்கு வந்து பாருங்கள். அடுத்த மாதம் சிப்பாய் நாடகம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த மாதம் பத்ரிமேட் ஜெபம் பண்ணோம். ஜெபம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், ரிப்பீட்டடாக இருக்கும். எனக்கு கையில் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், எனக்கு கையில் ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்கு. என்ன தரிசனம், என்ன விசுவாசம்? இந்த ஜனங்களை கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் மாற்றணும், அறிவு திறமையிலே உகந்தவர்களாய் மாற்றணும். அது மாத்திரம் இல்லை, நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கும் மேலே உண்மையான பக்தியாக இருக்கணும். இப்போ போலிகள்லாம் பார்த்தீங்கன்னா டப்புனு கோவம் வந்துடும் எனக்கு. பார்த்தீங்களா, நீ ஆவியில் உண்மையிலே நடிப்பு வைராக்கியம் எல்லாமே சும்மா. அவங்க நண்பனாக இருந்தாலும், சகோதரராக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும் தப்புன்னு சொல்வதற்கு எனக்கு தைரியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, பக்தியின் வேஷத்தை தரித்து கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும், தங்கள் காதுக்கு இனிமையான போதவர்களை தெரிந்து கொண்டு உலகத்தின மாயத்திலே மாயப்பட்டு போக சில மக்கள் இருப்பாங்க. அவங்கள சரி பண்ணுற வேலை நம்முடைய வேலை. ஆமென். சரி பண்ணும்போது எனக்கு சோறு வருமா வராதா? வரும். நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் டயர்டு, ஸ்பிரிச்சுவல் சோர்வு. முதல் ஜெபம் பண்ணும்போது சோர்வு, ஜெபிக்கும் போது சோர்வு, ஜெபத்துக்கு பதில் வராத மாதிரி சோர்வு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் லூக்கா 18:1 சொல்றாரு, நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பட்டுன்னு விட்டுருவாங்க. குடும்ப ஜெபம் சொன்ன உடனே ஆரம்பிப்பாங்க, நிறுத்திடுவாங்க. அதிகாலை ஜெபத்துக்கு நான்லாம் பார்ப்பேன், 30 நாள் அதிகாலை ஒரு நாள் வரும், அடுத்த நாள் என்ன தூங்கிட்டேன். இந்த ப்ரிப்பரேஷன் மண்டியில் இருக்கணும், ஆயத்த மண்டியில் இருக்கணும். இயேசுவே உன் நினைவு தெரியும், நீ யாருன்னு தெரியும், நீ தூரது வரும்போதே உன் நினைவு, நீ எப்படி திங்க் பண்றன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். 32 வருஷமாய்
என்னுடைய வேகமும் என்னுடைய அழைப்பும் தரிசனமும் குறையல, ஆசைகள் குறையல, இயேசுவில் அன்பு குறையல. ரொம்ப நாள் ஆராதிக்க, ரொம்ப ஜெபிக்கிறேன், பாட்டு பாடுறேன், ஒரு நாளைக்கு 2-3 பிரசங்கம் பண்றேன், சோர்ந்து போகல. ஏன்னா என் ஜெபம் கேட்டாலும் கேட்கப்படாட்டாலும் என் ஜெபம் தேவ சன்னிதானத்துக்கு போகும் என்ற அறிவு எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஜெபம் என்பது ஒரு என்ஜின்ல இருக்கிற ஃபியூல் மாதிரி. ஆமென். ஒரு கார்லையோ பைக்கில் இருக்கிற பெட்ரோல் டீசல் மாதிரி, ஒரு விளக்கில் இருக்கிற இந்த விளக்கில் இருக்கிற மின்சாரம் மாதிரி. அது சரியாக நம்ம பொறுத்துல சரியா கவனி, சரியா உனக்குள்ள அந்த எனர்ஜி இல்லைன்னா இந்த பைக்கோ காரோ நகர்ந்து போகாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நீ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. ஏன் அப்படி சொல்றாரு? நீ சோர்ந்துட்ட, you can't move, உன்னால் நகர முடியாது, உலகத்தில் போட்டி போட முடியாது, தேவன் கொடுத்த நன்மையை நீ காண முடியாது. அப்போ கீப் ஆன், தொடர்ந்து இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபத்துக்கு சொல்றாரு, சோர்ந்து போகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்போதும் ஜெபிக்கிறவர்களா. இந்த ஜெபம் என்ன பண்ணுமா, உங்களை சுமந்து கொண்டு போகக்கூடியது. ஜெபம் நீ நினைக்கிற இடத்துல கொண்டு போய்விடக்கூடியது. ஜெபம் நீங்க யார் என்பதை அது வெளியே கொண்டு வரக்கூடியது. அதனால தான் ஆண்டவர், நீ எதெல்லாம் சோர்ந்து போற, நீ ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போயிடுற. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள அந்த ஜெபம், அந்த தூபம், அந்த ஜெபம் அனல் குறைஞ்சி போச்சுன்னா, உதாரணத்துக்கு நல்ல அழகான ஒரு சிக்கன் வாங்கிட்டு அழகாக யூடியூப்பை பார்த்து நல்லா அழகாக மசாலாலாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு, கீழே இருக்கிற அடுப்பு எரியல, அடுப்பு மேலே தான் வச்சுருக்கேன், அடுப்பு எரியல. பார்க்குற சிக்கனில் வாசனை வரல, சிக்கனை தொட்டு பார்த்தா வேகலை. என்னடா இது, 1 ஹவர் பார்க்குறேன், 2 ஹவர் பார்க்குறேன், 3 ஹவர் பார்க்குறேன். அடுப்பு எரிஞ்சாதான் அது பக்குவப்படும், அடுப்பு வெஞ்சாதான் அது சுவையாய் மாறும், அடுப்பு எரிந்தாதான் அது பசியை ஆற்றும். இந்த அடுப்பு, அதுல இருக்கிற நெருப்பு, அது நீ ஜெபிக்கிற ஜெபமா இருக்கிறது. ஆமென். இப்போ அந்த வெடித்து சிதறுகிற ஆத்தும ஆதாயம் பண்றது, ட்ரக்ஸ் கொடுக்கறது, சாட்சியா வாழ்றது, பிள்ளைகளை பக்தி நடத்துறது, பாட்டு பாடுறது, இசை வாசிக்கிறது, ஆண்டவருக்காக கனி கொடுக்குறது. ஏன் இல்லைன்னா தேவனோடு உள்ள தொடர்பு குறைய, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியங்கள் குறைய, அவரு அனல் மேலே படாத நிலைதான் அவங்க வாழ்க்கையில கனியற்ற நிலையாக இருக்கிறது. ஆமே. நான் முதல் சொல்ல போல ஒரு பொருள் அது வெந்திருக்க வேண்டும் என்றால் அது அனலாக மாறி இருக்க வேண்டும். நீங்கள் சுவையாக மாறி இருக்க வேண்டும் என்றால் உங்க ஜெப வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, அது அணைந்தும் சோர்ந்தும் போகக்கூடாது. நீ ஒரு நாளைக்கு 1/2 ஹவரோ 1/4 மணி நேரம் நீ ஜெபிக்கிற தேவ மக்களாக இருந்து பாருங்க, நிறைய அற்புதத்தை வாழ்க்கையை பார்க்கலாம், பல ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். ஒரு தம்பி எனக்கு சொன்னார், ஐயா நான் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஜெபிக்கிறேன், இந்த வீடை கொடுத்தார், இந்த இடத்தை வாங்குவதற்கு கிருபை தந்தார், என் தொழிலை ஆசீர்வதித்தார். அந்த கொஞ்சம் 15 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபமே இவ்வளோ அற்புதங்களை செய்யும் என்றார். அதனால தான் ஏன் சொல்றாரு, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே, அதனால தான் ஜெபத்துக்கு பதில் வரலையா, ஜெபி. ஆமென். ஜெபத்துக்கு ஒரு அதிசயம் நடக்கலையா, ஜெபி. ஆமென். அது ஆமென். வீடு கட்டணுமா, ஜெபி. கார் வாங்கணுமா, ஜெபி. கல்யாணம் பண்ணணுமா, ஜெபி. நீ பேர் பெருமையா இருக்கணுமா, ஜெபி. எல்லாத்துக்கும் ஜெபம். அதனால தான் இயேசு சொல்றாரு, தம்பி நீ சோர்ந்து போகாமல், நீ சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண சபைக்கு தன் சீசர்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த வேதத்தில் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆசாரியனாக அங்கே சகரியா அவர் வாலிபத்தை அவரை பற்றி சாட்சி சொல்லுது வேதம். அவரை பற்றி லூக்கா 1:6 என்ன சாட்சி சொல்லுது, கர்த்தரிட்ட கட்டளையின்படி நியமங்களின்படி அவர் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவங்களா இருந்தாங்களாம். கணவன் மனைவியும் பக்தியா இருந்தாங்களாம், கணவன் மனைவியும் சாட்சியா இருந்தாங்களாம், பைபிள் சொல்றபடியே வாழ்றமான்னு செக் பண்ணி பார்த்தாங்களாம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கல, அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இல்லை, அவங்களுக்கு வெறுத்து போய் ஆவே அல்லேலூயா ஜெபித்து யோகியமா இருக்கிறார்கள், ஒழுக்கமா இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், ஆனா குழந்தை இல்லை. ஜெபிச்சிடாரு, ஆண்டவரே ஒரு குழந்தை தாரு. ஆமென் சொல்லுங்க.
சட்டுன்னு இந்த ஏஞ்சல் அப்பியர் ஆகி உடனே தூதன் அங்கே முன்பாக நின்று ஒரு வார்த்தை சொல்ற, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்ற, ஜெபத்தை நிறுத்தாத, ஜெபத்தை நிறுத்தாத. ஜெபத்துக்கு வயசெல்லாம் பார்க்காது, காலம் பார்க்காது, சூழ்நிலை பார்க்காது. இப்போ சகரியா நம்ப முடியல, he is a very old, தாத்தாவாயிட்டான், கிழவி ஆயிட்டாங்க. எலிசபெத் கிழவி, அங்கே சகரியா வெறும் தாத்தா. இப்போ தூதன் வந்து உன் மனைவியாக எலிசபெத் உற்ப காலத்தை ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா சொன்னவனே அதை நம்புவதற்கு அவன் சிரிக்கிறான். படிக்க 13 படிச்சுட்டு வாங்க. என்ன உண்டாக இது வரைக்கும் அழுதிருந்த, துக்கித்திருந்த, கண்ணீர் விட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அவன் பிறந்தது நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். சரி, அது கீழே சகரியா இந்த வார்த்தையை நம்புவதற்கு அவனுக்கு என்ன பண்ணல, முடியல. கவனிக்கணும், கர்த்தர் உங்களை, நான் எப்போ யோசித்தேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு 100 சபையை தாங்கப்பா, 100 சபையை தாங்க, 100 சபையை தாங்க, 100 சபையை தாங்க, 100 சபையை தாங்க, 100 சபையை. ஜெபம் என்ன செய்து, ஜெபம் என்ன செய்து, தூபமா தேவ சமூகத்தில் போய் கொண்டிருக்கு. அதுதான் நீங்கள் டோன்ட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர். சகரியா ஜெபிச்சிருப்பா, ஆண்டவரே என் ஒரு ஆண்மானைத்தார், என் ஊழிய வாரிசத்தார், என் ஊழியத்துக்கு ஒரு ஆட்களைத்தாங்க. ஆண்டவரே, அவன் ஜெபிக்க 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 ஜெபத்துக்கு பதில் இல்லை, அமைதி இருந்துச்சு, நிசப்தம் இருந்துச்சு. ஒரு நாள் வருது, கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு தக்க பதிலை தந்த ஆரம்பித்தார். ஆமே. அதுதான் நீங்கள் மக்களே, நீங்கள் ஜெபம் பண்ணுவதில் கூட என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, எடுத்த தீர்மானத்தில் சோர்ந்து போகக்கூடாது. உபவாசம் பண்ணுங்க. இப்போ நேற்று வெள்ளிக்கிழமை உபவாசம், உடனே எங்கள் மனைவி சொன்ன, என்னம்மா நீ இப்போ 3 ஒரு நாளைக்கு, இப்போ புதன்கிழமை உபவாசம், வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை உபவாசம், இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடும், 7 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுறோம். இப்போ 4 வேளை நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி? எத்தனா நேற்று வெள்ளிக்கிழமை கட்டாயம் பண்ணுறான். இல்லை இப்போது ஏன் நிறைய அசுத்த ஆவிகள் எழும்புது, குறை சொல்கிற எழும்புறான், முறுமுறுக்கிற எழும்புறான். இவனெல்லாம் எதிர்த்து நிற்க நமக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய பலன் வேணும். இப்போ நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு நான் சாப்பிட்றேன், இங்கே தானே இருக்கிறேன். இல்லை 1 மணி 2 மணி சாப்பிட்றதுல மயக்கி சிக்கி எழுந்துட போகிறோம். அப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுவதற்கு, பிசாசின் தந்திரன் எதிர்த்து நிற்பதற்கு இயேசு 2 விஷயம் சொல்றாரு. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது. நீ வேற என்ன ட்ரை பண்ண, பெரிய கொம்பத்து நின்னாலும் சரி, ஆமே, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, நல்ல தண்டாலாம் அடிச்சு, நல்ல மசல்ஸ்லாம் நல்லா வெயிட்டாக ஏற்றி பேய் அடி, என்ன பண்ணாலும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். பிசாசை நீ மேற்கொள்ளணும், பாவத்தை மேற்கொள்ளணும்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று என்னது, நீ உபவாசம் பண்ணியிருக்கணும், இன்னொன்று நீ ஜெபம் பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் இயேசு சொல்கிறாரு, ஏய் மவனை, நீ பெரிய ஊழியக்காரனை மறப்போற, அற்புதம் செய்ய போற, ஒன்று செய், நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபி. ஆமென். அப்போ ஜெபம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தடுக்கப்படும். ஜெபத்துக்கு பல எதிரிகள் இருப்பார்கள், ஜெபத்துக்கு தடை வரும். ஆனா இதெல்லாம் நீ தாண்டி நின்றாதான் நீ சோர்விலிருந்து, பலவீனத்திலிருந்து கம்பீரிக்கிற ஆளாய் மாறுவாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமென். அப்போ வெற்றி ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டும் என்றால், அப்போ சோர்விலிருந்து அவன் மீட்கப்பட உற்சாகமாய் ஓட வேண்டும் என்றால், கீப் ஆன், தொடர்ச்சியான அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது, இந்த ஸ்பிரிச்சுவலா, இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோறு வருமா உங்களுக்கு தெரியாது, எப்படின்னு தெரியாது. உதாரணம் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. இப்போ இந்த பாப்பா வந்து பாட்டு பாடுது, பாட்டு பாடின உடனே 3 பேர் வந்து நிற்பாங்க, நானும் பாடுறேன். ஆமாம். அதில் ஏதோ ஒன்று மைக்கு பிடிச்சிக்கும். மைக்கு பிடிச்ச உடனே என்ன பண்ணோம், இந்த 2 பேரும் கடுப்பாக இருக்கும், 2 பேரும் குறை சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி திருப்பிக்குவாங்க, ரிப்பேர் ஏமால் வருவாங்க. பாஸ்டர் கூட என்ன பண்ணுறேன், ஆளை பார்த்து மைக் கொடுக்குறாரு, அது நீயே பேசினா பரவாயில்ல, அது ஏன் காதில் வந்தால் எப்படி இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. இந்த ஸ்பிரிச்சுவலா
நீங்கள் போகும்போது சில கலைகள் வரும், சில எதிர்ப்புகள் வரும், சில தவறாய் புரிந்து கொள்வர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான், திறமை அவ்வளோதான், அவங்க நோக்கமே அதுதான். ஆமேன்னு சொல்லுங்க. நீ கவனி பாரு, நீ ஊழியக்காரனை காயப்படுத்துகிற, ஊழியக்காரனை சோர்வடைய செய்கிற. அதுக்கு லூக்கா 17 எழுதுறார். ஆமேன். எவனால் இடறலோ, எவனால் நீங்கள் இடறலும் தடை கற்களும் போடக்கூடாது. ஒரு இன்னொருத்தோட பக்திக்கு, இன்னொரு விசுவாசத்துக்கு, இன்னொருடைய வளர்ச்சிக்கு நீ தடைக்கெல்லாம் இருக்கக்கூடாது. எவனால் இடறலோ அவனுக்கு என்னவா? ஐயோ. ஆமே சொல்லலே லூயா. அவ ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிப்பா நமக்கு ஒரு சோர்வு வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒழுங்கா பக்தியா போயிட்டே இருப்போம், விசுவாசமா போயிட்டே இருப்போம், தேவனுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு அசதி வரும். நீங்க படிச்சு பாருங்களேன். 2 Corinthians 4:16 ஒருத்தர் படிங்க. 2 Corinthians 4:16 ஒருத்தர் படிங்க. ஒருத்தர் எபிரேயர் பாருங்க, நாங்க சோர்ந்து போகிறது இல்லை. மேல படிக்கணும் வசனம்னா எதுக்கால சோர்ந்து போகிறது இல்லை? 14 இருந்து படிங்க. எத்தனை படிச்ச? 14 படிச்சிட்டியா? மேல 12 படிங்க. மரணமானது எங்களிடத்திலும் இருது. சரி, இது அதிகாரம் முழு சொல்லி படிச்சீங்கன்னா அந்த ஊழியத்தில் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை சொல்றாங்க. ஆமாம். அதே 1 Corinthians 4 சொன்னா நெருக்கத்தை சொல்றாங்க. 2 Corinthians 6 சொன்னா நெருக்கத்தை சொல்றாங்க. இந்த நெருக்கத்தில் இப்படி இருந்தும் எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்தும். ஆமென். அல்லேலூயா. அது எப்படி? எபிரேயர் 12:15 படி, 5 படிங்க. எபிரேயர் 12:5 படிங்க. என்னது? சில சமயத்தில் கர்த்தர் நமக்கு சில சிக்ஷைக்கு அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. காலையில் வரும்போது ஒரு சோர்வு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஜெபம் கூட்டம் இருந்துச்சு. அப்போது டீ போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு கொடுக்கும்போது அப்போது அந்த குட்டி பசங்க, இந்த வாலி பசங்களாம் நான் சாப்பிடலன்னுச்சு. நான் டீ நான் உனக்கு கசக்குதா குடி என்ன. அப்போ டீ கொடுக்க வந்தாங்க. அம்மா காதில் டீ கசக்குதுன்னு நான் சொன்ன மாதிரியும், பாஸ்டர் எப்படி நம்ம டீயை கிண்டல் பண்ண 4 வாரம் சர்ச்சுக்கு வரல. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எங்கள் நிலைமையை யோசித்து பாருங்க. அது ஒழுங்காகவே சர்ச்சுக்கு வராது. நான் அந்த மாதிரி லிஸ்ட்டில் பார்த்தா கோச்சிக்கிட்டு, ஏமால கோச்சிக்கிட்டு பாஸ்டர் வந்து அந்த டீ வந்து கசகுதுன்னு சொன்னாங்க. டீயும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கலன்னு அர்ஜென்ட்டாக ஜபம் முடிச்சோடனே ஓடிவிட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றாரு, எங்கள் புறமான மனுஷன் நாளுக்கு நாள் குறைந்தாலும் எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து. சிலரோட வார்த்தையை கேட்கும் போது நம்மளை எப்படி வேதனையாக இருக்கும். ஒருத்தன் 3 மாதமாக போய் அவன் வீட்டில் உட்காந்து கொத்தனார்லேருந்து, ஜெல்லிலேருந்து, மண்ணிலேருந்து ஆளை கொடுத்து உட்காந்துட்டு அவன் வீட்டில் போய் தண்ணி அடிக்கிறது. அவர் வருவார், பார்ப்பாரு, சோதரம் மாஸ்டர் போயிட்டு வர மாஸ்டர்னுவான். அல்லேலூயா. வீடு பிரதிஷ்டை பண்ணுறார். அப்போ சொல்கிறாரு, கர்த்தருக்கு சோத்திரம், மாமா எப்போ மாமா வீடு கட்ட போகிறீங்கன்னு என் மச்சின்ச்சு கேட்டுச்சு. அண்டவரே எனக்கு வீடு தான் கர்த்தர் எங்கள் மச்சின்னு கேட்ட வார்த்தையை கேட்டிருக்கிறாரு. நீ என்ன பெருமையாக சொல்லணும் இல்லை, நான் அதுக்கு தகுதியானவன் தான். நீ பெருமையாக சொல்ல தகுதியானவன் தான், எனக்கு அவசியம் இல்லை. இப்போ வீட்டு மேலே ஏறி, மாடி மேலே ஏறி தண்ணி பிடிச்சி ஜெல்லிலேருந்து 1.5 நாள் மார்க் பண்ணோம். 1.5 நாள், அவ்வளோ கோர்ஸ் பில்டிங்கு, 1.5 நாள். ஆமாம். அதில் டீ செலவு, கூல்ட்ரிங்க் செலவு, ஏன் காசு. சிலர்லாம் நம்ம நன்மை செய்வதில் அவன் சோர்வடைய செய்து விடுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வடை செய்து விடுவார்கள்.
ஆமென் சொல்லுங்க. எலியாவை பார்த்தீங்கன்னா, எலியா அவன் வல்லமையான ஊழியக்காரன். எலியா போல ஊழியக்காரன், வல்லமையான ஊழியக்காரன். 850 பேரை கொண்டு குளிச்சவன். ஆனால் 1 ராஜாக்கள் 19 நீங்கள் 1ஆம் அதிகாரம் படித்தா அவனுக்குள்ள ஒரு சோர்வு. எசேபேலுடைய வார்த்தை கேட்டு சிலலாம் வந்து அதுக்குன்னு சில ஆவிலாம் இருக்கும், நம்மளை காயப்படுத்துகிற ஆவி. ஆமென் அல்லேலூயா. ஒரு அம்மா ஜபத்தில் சொல்லுது, ஆண்டவரே பாஸ்டருக்கு விரோதமாய் பேசுகிற முறுமுறுக்கிற அந்த ஆவியெல்லாம் கட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணி முடிச்சுது. அது என்கிட்ட சொல்லலை. நான் சொன்னேன், இந்த ஆள் பேசுகிறானான்னு. ஆமாண்ணே. அவன் தகுதி இல்லாதவன் என்ன பேச நான் இடம் போகிறதில்ல. ஜெபிக்காதவன், ஆன்சு போடுறவன், கோபமாக இருக்கிறவன், எரிச்சலாக இருக்கிறவன், போறாமையாக இருக்கிறவன், அவன் பேசுறது அவன் தலைமையில் தான் வரும். ஆமாவா? அல்லேலூயா. செபிக்கிறவன், பக்தியாக இருக்கிறவன், வேதத்தை படிக்கிறவன், வேதத்தை கீழ்ப்படுகிறவனுக்கு அவன் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு ஆவி நிதானிக்கும். அல்லேலூயா சொல்லு ஆமென். 2 தீமோத்தேயுலையும் 1 தீமோத்தேயு 4 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் படித்தா அங்கே தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்கள், பக்தி இல்லாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், பிசாசு போதை ஒப்பு கொடுத்தவர்கள் 1 தீமோத்தேயு 4 1 5 வசனத்தையும் 2 தீமோத்தேயு 3 1 5 வசனத்தையும் இதில் படிச்சிங்கன்னா யார் யார் என்னன்னு அங்கே அழகாக எழுதி வைத்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவர் எலியாவை போல நீங்கள் போய் சூரச்செடிக்கு ஆண்டவரே நான் செத்துறேன், ஆண்டவரே நான் செத்துறேன். ஆண்டவர் தான் பண்ணார், எலியா விட்டாரா? 5ஆம் வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 19:5 படிங்க. ஒரு ஆள் கையில் அந்த வசனம் மாட்டலையா? ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுகிறார். அவன் விழித்து பார்த்த பொழுது ஏதோ ஒரு தழையில சுடப்பட்ட அடையும் இருந்தது. அப்போது அவன் புசித்து குடித்து திரும்ப பாருங்க மேலே சொல்ற 3ஆம் வசனத்துல அவன் கத்தாவே நல்லவன் நான் செத்துறணுன்றான். இப்ப கத்தர் அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் ஊழித்து விட்டே போயிருக்காங்க தெரியுமா? ஊழித்து விட்டே போயிருக்காங்க. ஊழியமே வேணாம். ஜனங்க அந்த மாதிரி கொடிச்சல், அப்படி பொல்லாத ஜனம். ஒரு பாஸ்டர் அப்படி சாட்சி சொன்னார். அவர் சாட்சி கேட்டு 4 விசுவாசி சர்ச்சை விட்டு போயிடுச்சான். அவர் சொன்ன சாட்சியை கேட்டு. ஆமென் அல்லேலூயா. என்ன சாட்சி சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நேற்று முன்தினம் ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு ஒரு கொசு வலையை வாங்கி கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே 2-3 நாளாக கொசுவுடைய தொந்தரவுலாம் நல்லா தூங்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னாராம். 4 விசுவாசி போயிருச்சா. இவர் கொசு கடிக்காத நிம்மதியாக தூங்குறதுக்காக ஏசு அவரை பாஸ்டா வச்சுக்கிறாரு. அவர் கொசு கடிக்காம நிம்மதியா தூங்குறதுக்கு அவர் பாச வச்சுக்கிறாரு. அவர் தூங்கிட்டா நமக்காக யார் ஜெபிக்கிறது? அல்லேலூயா. ஆமென். சிலெல்லாம் பயங்கரமா இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. இவங்களா கண்டுபிடிக்கவே முடியும், நம்ம கூடவே தான் இருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியும். ஒரு பாஸ்டர் பெரிய சர்ச்சு, 300 பேருக்கு நான் சர்ச்சு. அவரு கால் டாக்ஸி தான் வருவார், கால் டாக்ஸி தான் போவார். அல்லேலூயா. அவர் சொல்ல என்ன பாஸ்டர் கார்? அட நீங்கள் வேற, நான் காரெல்லாம் இன்னும் 3 கார் வாங்குவேன். எங்கள் சர்ச்சு இதெல்லாம் போறாமல் முடிச்சது. ஆமே அல்லேலூயா. ஆமாம் சொல்லுங்க. அதுதான் புரியுதா? அது ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவிய, ஒரு ஆவிய. நீங்கள் அது வசனத்தின்படி வாழல, வசனத்தின்படி இல்லை, இப்படி சட்டையை போட்டு எல்லாத்துக்கு போகும்போது பார்த்தா கோட்டு சூட்லாம் ஜம்முன்னு வந்தான். சர்ச்சில் பார்த்தா வெளியே விட்டுரு தொலை பேண்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டே நல்லா போட்டுருந்தான். நம்ம காணிக்கு பார், அன்னைக்கு கைடி வச்சிட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. ஊழியத்தில் சோர்வடை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆமென். இயேசு கூடவே போய் சோர்வடை செய்கிறவர்கள். இயேசு திரும்பி சொன்னடாய் பரிசேயர் சரிசேயருடைய புளித்த மாவுக்குரிய எச்சரிக்கையார்.
அவன் நம்மளை புளிப்பாக்கிடுவான். உஷாரு, அவன் உஷாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீ பாடுறதை குறித்து ஜெபிக்கிறதை குறித்து. ஒன்று சொல்லிச்சு, அதிகாலை ஜெபத்துக்கு வந்து நேரத்து வரல, ஏமா கேட்டோம், உட்காந்தாங்க. நான் பாஸ்டர் என்ன பாட்டை கிண்டல் பண்ண, நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் எப்படி பாடணும், எப்படி பாடக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது, எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் நினைக்கும் போது அட போகடா, கிளை சபையே வேண்டாம் போ, கிளை நெருக்கி. அவன் திடீர்னு ஆண்டவர் பேசுவார், நான்ப்பா இதுக்கே சோர்ந்து போயிட்டா எப்படிப்பா, இன்னும் நிறைய இருக்கு, நிறைய அவமானப்படணுமே, நிறைய காயப்படணுமே. இப்படி தானே நம்ம போய் பரலோகத்துக்கு சேரணும். உடனே ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த மாதிரி எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே. அல்லேலூயா. இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. இந்த பொண்ணு வந்து பக்கத்தில் நின்று டீயும் காப்பியும் கொடுத்தா அது கூட ஜோடி சேர்த்து வச்சிருவானு. ஆமாதா, எப்படி தம்மா இருக்கும், தூக்கி போய் கத்திட்டு வெடிலமோன்னு தோணும். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வேலை இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் நிறைய பேர் ஊழியமாக வானாயா வானாயா அழகாக வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக பரலோகம் போய் சேர்ந்தா போகிறோம். நிறைய பேர் வாழ்க்கையில் தடுவா. அது ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஆமாம், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு. எலியாவுக்கு என்ன கொடுத்தா தெரியுமா? போஜனம் கொடுத்தா. இன்னும் பைபிள் படி, இன்னும் பைபிள் படி, இன்னும் தண்ணி இருக்க பாரு குடி, இன்னும் அபிஷேகத்தில் நிரம்பு. இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. ஆமே, நீ வழியிலே சோர்ந்து போயிடுவீங்க. நல்ல அப்பத்தையும் மீனையும் கொடுன்னு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீ பாடுறத ஜெபிக்கிறத. முன்னாடி வந்து இப்படி பண்ணிக்கூடாது, அப்படி பண்ணிக்கூடாது, எல்லாரும் ஓடிட்டே இரு. ஆமே, அல்லேலூயா. மூணாவது, ஆபத்து காலத்திலே, நீதிமொழி 24:10 சொல்லுது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து வராமலாம் இருக்காது, கஷ்டங்கள் வராமலாம் இருக்காது, சத்துருக்கள் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. திடீர்னு வியாதி வரும், திடீர்னு போராட்டம் வரும், திடீர்னு எதிரிகள் எழுப்புவார்கள். இது ஆபத்து. ஆபத்து காலத்திலே நீ சொல்லு, ஐயோ நான் சர்ச்சுக்கு தான் நான் போகிறேன். ஒரு சொல்கிறாரு, நான் யாருக்கு குடியை கெடுத்தேன், நான் யாருக்கு தீங்கு செஞ்சேன், எங்களுக்கு ஏன் இந்த கதி? அட பாவி, பைபிளை படுறா, பைபிளை படி. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். கையை தட்டு. நீ நீதிமானா இருந்தா, கர்த்தரை நம்புறவனா இருந்தா, விசுவாச பாதையில போகிறவனா இருந்தா, பிசாசு கவனம் உன் மேலதான் இருக்கும். யோபு மேல கவனம் வச்சானா இல்லையா? யோபு மேல கவனம் வச்சானா? யோபு எப்படி இருந்தான்? திருடுனா, போக்கிரியா, பொல்லாதவனா, கலகம் பண்றவனா, பெருமைக்காரனா? இல்லை, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகி உத்தமனும் சன்மார்க்கனும், ஆமென், தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். கவனி, உதட்டில கூட அவன் பாவம் செய்யல. ஆனா அவனுக்கு தான் சோதனை. நீ 100 ரூபாய் காணோம், ஜாக்கெட்டு காணோம், இதெல்லாம் சோதனை கிடக்குற. நீயா போய் பெறாக்க பார்த்து எங்கன்னா இடிச்சுக்கிட்டு சோதனைன்ற. அல்லேலூயா. யோபு ஒரு பாவம் செய்யல, 10 பிள்ளைங்க செத்து, 10 மரணம், 1 2 இல்லை, 10 மரணம். அவன் ஆஸ்தி போட்டிருக்குது, இவ்வளோ ஆஸ்தி, உடம்பெல்லாம் நோய், நம்பிக்கை. மனைவி என்ன பண்றா? தூசிக்கிறா. தேவனை தூசித்து என்ன பண்ண? ஜீவனை விடு. எத்தனையும் அவன் வாழ்க்கையில் வந்தாலும் அவன் சகித்து கொண்டு அவன் உத்தமத்திலே நின்றான், உத்தமத்திலே நின்றான்.
ஆபத்து காலத்தில் சோர்வுகள் வரும். ஆமென். வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து. சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு நஷ்டம் வந்தால் கஷ்டம் வந்தால் ஒரு போய் பைபிள் பேத்தில் படிச்சிருப்பீங்க, வீட்டுக்கு சொல்கிறான் சுய தொழில் போய் இப்போ அங்கே கடை இங்கே கடை வாங்கிவிட்டு சமாளிக்க முடியாமல் தூக்கு போட்டு சேர்த்து போயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆபத்து வரும். ஆபத்து எல்லாம் வராமல் இருக்காது. ஆபத்தில் நீ சந்தடி பண்ணுறியா, புலம்புறியா, உன் பலன் குறுகி போயிருக்கா, ஐயோ தடுமாறியா, இல்லை கர்த்தரிய நம்பிக்கையா இருந்து என் காலை சிக்கி கொள்ளாதபடி காப்பா. துஷ்டரின் பாழ்கடிப்பு வரும்போது நான் அஞ்ச மாட்டேன், கர்த்தரே என் நம்பிக்கையா இருக்கா. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? ஆடலும் பாடலுமாய் அழகாக பாடி தான் வந்தாங்க. நீ யாத்திரா புத்தகம் 14 படித்து பாருங்க. அவங்க ஒரு சத்தத்தை கேட்குறாங்க, பார்வோனோட சேனையை தொத்திட்டு விடையாரான். பார்வோன சேனை வருது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாம் மோசேக்கு முறுமுறுத்தார்கள். மோசே முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. குடிக்க தண்ணி போறா, அது 15 தண்ணி கிடைக்கல, மோசே முறுமுறுத்தார்கள். சாப்பிட தேடுறான், எதுவும் கிடைக்கல, முறுமுறுத்தார்கள். சில ஆபத்து வரும்போது, நெருக்கடி வரும்போது அவர்கள் உட்கார்ந்து சிந்திக்கணும். ஆமே. வசனம் சொல்லுது, யாத்திரை நீதிமொழி 24 சொல்லுது, நீ தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். உனக்கு ஒரு தாழ்வு, ஏன் இந்த நெருக்கடியே, ஏன் என்னோட ஆசீர்வாதம் போச்சு, எனக்கு ஏன் நல்ல பேர் இல்லை, எந்த ஆபத்து எனக்கு என்ன சொல்லி தருது? அதுக்கு தாவீது சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லது. எதுவும் சொல்லியிருப்பியா? உபத்திரப்பட்ட நல்லது சொல்லுவியா? அவன் சொல்றான், உபத்திரப்பட்டது நல்லது, அதில் பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. எனக்கெல்லாம் யாருன்னா பார்த்தியா சரீர சம்பந்தமா பரிதாபப்பட்டா எனக்கு பிடிக்காது எனக்கு. ஆமேன் சொல்லலேலூயா. பரிதாபம் சீனமும் போட மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாம சொன்னா கூட வெள்ளிக்கிழமை கூட ஒரு அம்மா செம்ம திட்டினேன். வியாழக்கிழமைப்பா ஜெப கூடத்துல கொஞ்ச நேரம் பேசாம அமைதியாக இருந்தேன். என் மூஞ்ச பார்த்தோன்னே அது தும்பல் எப்பயுமே வந்துட்டு தான் இருக்கும். தும்பிட்டு இருந்தேன். போய் சொல்லிச்சு, பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லையா, பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் பாஸ்டர் பேருக்கு வரும்போது சளி பிடிக்கிற மாதிரி எந்த காயும் செய்யக்கூடாது. நான் உள்ள நுழைஞ்ச உடனே பாஸ்டருக்கு உடம்பு சரி, ஐயா நாயா ஆச்சுன்னா அவங்க உண்மையாக பாசமாக தான் கேட்டாங்க. அல்லேலூயா. முதல் சொல்லு, யார் அந்த ஊடு கொளுத்தி சொல்லு, எனக்கு உடம்பு சரி சொன்னது யார்? அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் புரியுதா பாருங்க. ஆபத்தெல்லாம் வருங்க. மண்டனா சளி பிடிக்கும், அடி வரும், சுரம் வரும், மந்திரம் வரும், எல்லாம் எழும்புவாங்க, எல்லாம் வரும். ஆனால் நீ சோர்ந்து மட்டும் போகக்கூடாது. அல்லேலூயா. சின்ன சின்னதெல்லாம் தலைவலிக்கு சோர்ந்து, வயிற்று வலிக்கு சோர்ந்து, கால் ஈச்சிக்கிட்டா சோர்ந்து, ஐயோ ஏன் எனக்கு சந்தடி பண்ணி அலப்பறை பண்ணி புலம்பி இன்னைக்கு அநேகர் வாழ்விலே ரொம்ப போர் அடிச்சு போன வாழ்க்கை வாழ்றதுக்கு, வெறுத்து போன வாழ்க்கை வாழ்றதுக்குன்னா ஒரு சின்ன விஷயம் கூட தாங்காமல். ஒரு பையனுக்கு லைசன்ஸுக்காக போயிருந்தேன். அப்போ கூட ஒரு பாஸ்டரும் அவங்க பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்துச்சு, பசங்க நல்லா பேசிகிட்டே இருந்துச்சுங்க. யாருன்னு கேட்டேன். இவன் பிள்ளைங்க கேட்டாங்க. அந்த ஆளுக்கு அவங்க சம்மந்தமே இல்லை. அழகாக 2 பேர் பசங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்போ என்ன படிக்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் காலேஜ் படிக்கிறான், என் பொண்ணு வந்து +2 படிக்கிறான் அப்படின்னாங்க. அப்புறம் எந்த ஸ்கூலில் படித்தாங்க? நான் ஸ்கூல்லாம் படிக்கல, ஹோம் ஸ்கூலுன்னாங்க. ஹோம் ஸ்கூல் வீட்டிலே தான் படிச்சுட்டாங்க, வீட்டிலே படித்து எழுதிட்டாங்க. 7ஆம் கிளாஸ் போனோம் அங்கே இவ்வளோ ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸுனாங்க. என்னை கூப்பிட்டு பெரிய ஸ்கூல் போய் நின்ற உடனே, உங்கள் பொண்ணு மேக்ஸில் கொஞ்சம் வீக்காக இருக்குது, நீங்கள் டியூஷன் வைக்கணும். நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்கன்னா, இவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறேன். எத்தனை நல்லா படித்த டீச்சர் தான். நான் இவ்வளோ ஃபீஸாக கட்டிட்டு ஒரு படித்த ஸ்கூலில் நல்ல ஃபேரில் ஸ்கூலில் சேர்த்துவிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஏன் டியூஷன் வைக்கணும்? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அடுத்த நாள் போய் டியூஷன் கொடு, நான் ஹோம் ஸ்கூல் நான் படிக்க வச்சுக்கிறேன். அதை பார்த்தா பையனை வந்துட்டான். 2 பேரை சிபிஎஸ்சியில் போட்டு அவன் +2 பாஸ் ஆகி கிட்டத்தட்ட 380 நான் சொன்னான். அது சிபிஎஸ்சியில் அவள் எடுக்கிறது வீட்டில் படிச்சுட்டு பெரிய மார்க், அது 500 மார்க் தான் அது மொத்தமே. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நான் ஒன்று சொன்னேன், அதெல்லாம் கரெக்டு தான். இந்த சொசைட்டியில் மக்களோட பழகிறது தெரியாதே. அது இல்லையா, நல்லா தான் பேசுகிறான், நல்லா பேசும் தம்பி. ஆனால் உன்னை குத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பான், உன்னை குறை பிடிக்க ஒருத்தர் இருப்பான், உன்னை காயப்படுத்த வருவான். அப்போ நீ சோர்ந்துருவ, எதிர்த்து போராட முடியாது, உன்னை அழுவே இல்லைன்னா பழிவாங்க நினைப்பேன். அவங்களோட பேலன்ஸ் தான் போக தெரியும். அப்போ சொசைட்டியோடு மிங்கிள் ஆகலையே, நீ தனியாக படிச்ச, தனியாக போய் தனியாகவே இருக்கிற. நீ யோசிச்சு பாருங்க, யாரோடு பழகாதவங்களுக்கு எப்படி சொசைட்டியில் இன்ட்ராக்ட் பண்ண தெரியாது. வீட்டுக்கு போய் வீட்டுக்கு வந்து
நம்மளை வெறுப்பேற்றுறவன், கிண்டல் பண்ணுறவன், புகழுகிறவன், திட்டுறவன் எல்லாரோடு நீங்கள் பழகினாதான் வாழ்க்கை இது நிசப்தம், சகாப்தம். இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் மனுஷன் இருப்பாங்க, இதில் நம்ம இப்படி வாழ அறிவு இருக்கும். வசனம் சொல்லுது, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி சொன்னேன், நல்ல உறவையும் நல்ல செய்தியும் உடையவருக்கு உங்கள்கிட்ட நல்ல உறவு இருக்குது, எல்லாரும் நல்ல நட்பாக பழகிற, உன் வாயில் நல்ல செய்தி சொல்கிற ஆளாக இருக்க, உனக்கு நன்மையும் சில நல்லவர்களும் கூடவே இருப்பாங்க. வேறதா பார்த்தியா? பால் ஞானப்பிரகாஷ். அல்லேலூயா. உன் வாயில் நல்ல செய்தி இருக்கா? உறவுகளை கட்டி எழுப்புறியா? அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சச்சு எல்லாரையும் வெட்டி வெட்டி ரிப்பன் திறக்கிறியா? ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆபத்து எந்த ரூபத்திலாம் வரும், எப்படின்னா வரும். ஆமென். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை நீங்கள் பெறலாம். உங்கள் சோர்வு அடைகிறது இதெல்லாம் சும்மா ப்ராக்டிக்கல் நான் பேசுறது, ப்ராக்டிக்கல் பேசிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ வெற்றியை பெறணும், ஜெயத்தை பெறணும். எந்த இடத்துலாம் நீ சோர்வு அடைஞ்சிட, என்ன எப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ கூட நான் திட்டினேன், ஏன் பைபிள் படிக்கிறேன்னு. அன்றைக்கி 3 வாயன் நான் என்ன பண்ணேன், நீ என்ன மாதிரி சொல்லி பாரு, நான் என்ன பண்ணுவேன், நைட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என் தாட்டு அது மாதிரி, என்னை குறை சொல்லிட்டியா, காட்டுற தானே சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்கு தானே சொல்கிறாங்க, நான் நைட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. என்னால் நீ முடியாது சொல்லிப்பாரு, என்ன எப்படியே முடியாது, நான் கோவப்பட மாட்டேன். இல்லை தானே சொல்கிறாங்க, நான் என்னை மாற்றிப்பேன், என்னை திருத்திக்குவேன். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எப்போ வீக்காகவே ஃபீல் பண்ணுறது, குறையாகவே பேசுறது என்ன தெரியுமா? நம்ம அடுத்த நிலைக்கு போகிறது இல்லை, நம்மளை பலப்படுத்துகிற ஸ்டேஜுக்கு போகிறது இல்லை, சத்துவமுள்ள ஸ்டேஜுக்கு போகிறது இல்லை. அதனால தான் நம்ம மதிப்பும் மரியாதையும் இன்னும் நிலையாக இருக்கிறது இல்லை. ஆமே, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வாராம், அவர் தன் ஜனத்துக்கு பலன் கொடுத்து. ஆமேன்னு சொல்லுங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வாசிங்க, ரோமர் 2:7 படிங்க. ரோமர் 2:7 படிங்க. அங்கே என்ன சொல்லிட்டு பாருங்க. ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் கையை தட்டு, நல்லா தட்டு கையை. சோர்ந்து போகாமல் என்ன பண்ணமா, அதை பார்த்து சொல். அல்லேலூயா. அதுக்குள்ள மறந்துடுறேன். சோர்ந்து போகாமல் நற்கிரியை. நீங்க நற்கிரியை செஞ்சிருக்கீங்களா? தானம் தர்ம போட்டிருக்கீங்களா? ஒரு 10 பேண்ட் ஷர்ட் இருந்தால் 2 எடுத்து கொடுத்துருக்கீங்களா? ஆமே. உன் பாக்கில் 1000 ஒருத்தர் 100 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கீங்களா? அல்லேலூயா. கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. செஞ்சிருந்தா எவ்வளோ புண்ணியம் சேர்ந்துருக்கும். சட்டி ஃபுல்லாக குழம்பு இருந்து கொஞ்சம் குழம்பு கேட்டால் நீ சொல்வ, ரவுண்டு தான் இது. என்ன இது? ரவுண்டு தாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தாங்குது, என் குழந்தைங்க மட்டும் தான் இருக்குது. நீ முன்னே சார் நான் கொடுத்துருப்பேன். அல்லேலூயா. இங்கே சோர்ந்து போகாமல் என்ன பண்ணமா? அல்லேலூயா. ஆதியில் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நற்கிரிகளை செய்தார்கள். ஆமே, ஆமேன்னு சொல்லுங்க. நற்கிரியில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வருது எது? அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிற மாதிரி இருக்குது நற்கிரியன்ட்டு. 2 விஷயம் சொல்லுது, நன்மைன்னு இருக்குது, நற்கிரின்னு இருக்குது. அல்லேலூயா. கிரிகள் என்ன? உன்னை திட்டுற, அது மூஞ்சி பாரு, அது கண்ணு பாரு எவ்வளோ பசாங்குது, அப்புறம் குஞ்சுக்க பார்க்கவே பார்க்காது, இப்படி முறைச்சி பார்க்கும். ஆமே. நம்ம ஒன்று தீமைக்கு தீமை செஞ்சு பழகிட்டோம்ல, தீமைக்கு தீமை. ஆனால் பைபிள் உல்டாவா சொல்லுது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் கூட உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். நான் ஈஸியாக சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நிறுத்தாதீங்க, விசுவாசம் இருக்கிறத நிறுத்தாதீங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்து தாங்கிறத நிறுத்தாதீங்க, ஆலயத்துக்கு 7 மணிக்கு வருவதை மாற்றாதீங்க. ஆமே. திடீர்னு ஒரு சோறு வரும், பலவீனம் வரும், அட போய் என்ன ஜெபம் பண்ணி என்ன ஒன்றுமே நடக்கலை. அப்போது அதில் தான் நற்கிரிகளை செய்வதில் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாம அழியாமையும் பாருங்க, அழியாமையும் கனத்தையும் மகிமையும் சுதந்திரிக்கிறவர்களாக நீ இருக்கணும்.
அந்த பரலோகத்தை போய் சேருகளா இருக்கணும். அதுக்கு என்னடா வழி என்பதை நற்கிரியைகளை செய்வதற்கு நீ சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். எனக்கு இந்த சீமாட்டி கடை ஓனர் ஃப்ரெண்டு, அப்பனும் ஃப்ரெண்டு, பையனும் ஃப்ரெண்டு. ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னா குறைஞ்சது 10,000 ரூபாய் துணி மட்டும். நான் அப்படி எடுத்து தரல வச்சுக்க, என்னை பார்க்குற பார்வை பாவி லிஸ்ட்டில் நம்பர் 1ல் போ. இதில் மறந்துட்டு இருப்பேன். ஊழியத்தில் பன்னாடி பிள்ளைகளோட பேசுறது கூட நேரம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டே வரும், கல்யாண நாள் வரும், அதை வரும், இதை வரும். அப்போ எனக்கு சுத்தமாக கையில் காசாக இருக்குது, இதை வாங்கி அதை வாங்கி எதனாச்சும் செய்யணும். முதல்ல பேசினேங்கிற பாஸ்டர், அவர் சரி கஷ்டப்படுறாரு, வந்தார், டோரு போடணும் பாஸ்டர்னாரு. எதுவுமே பேசலை, கையில் 10,000 அப்படியே கையில் கொடுத்துட்டேன். இன்னொரு அடுத்த மறுநாள் போனேன், அது ஆல்படி தெரியும், அந்த மெசேஜ் கூப்பிட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, நம்ம சர்ச்சு போனது தான் அது. சரி ஏன்னா சரி பார்த்து 10,000 அதை கையில் கொடுத்துட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நேற்று மறுபடியும் முந்தந்து பேசுகிறாரு, 3 நாளாச்சு பாஸ்டர், மாத்திரை வாங்கி, சுகர் மாத்திரை வாங்கி, அப்படி வாங்கின்ற நம்ம என்ன செய்ய முடியும்? நேற்று காலையில் ஒருத்தர் பர்த்டே கூட தான் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுறேன்னாரு. சரி எனக்கு தெரியும் அவர் எதுக்கு வருவாருன்னு தெரியும். ஃபஸ்ட்டு நான் யாருக்கு ஜெபிச்சிடல, நீங்கள் தான் ஜெபிக்கிறேன்னாரு. அவர் 200 ரூபா கேக் வாங்கி வந்தார். அப்போ நான் அவர் 2000 ரூபாய் கையில் போட்டு கொடுக்குறேன். ஆமே சொல்லுங்கள். எப்படி கொடுக்க? இருந்துட்டு கொடுக்கல. ஆமாம், என்கிட்ட இருக்கணும் நம்புகிறாங்க. ஒன்று நான் கொடுப்பேன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், இதெல்லாம் எல்லாம் நம்மளோட அதிகமாக செய்கிறாங்க. இந்த கோஷி இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. கோஷி பாஸ்டர் ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் தர்மம் பண்ணுறாரு, ஊழித்து கொடுக்குறாரு. நம்ம அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மண்ணு நம்ப. நான் என்ன சொல்கிறதுக்கு, உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தால் உங்கள் அறிவு, நேற்று யூத் பண்ணி சொன்னேன், உங்கள் அறிவு, ஆமென், உங்களுடைய உழைப்பு, உங்கள் ஆசி, புரியுதா? உங்கள் அறிவும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஆசீர்வாதி பிறருக்கு பயன்படணும். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் அறிவும் பயன்படணும், உங்கள் உழைப்பும் பயன்படணும். அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் நற்கிரை செய்வது என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு ஒரு பிரதர்கிட்ட ஒரு ஏசி வாங்கி கொடுத்தேன். அந்த ஏசி போய் சாம்சங் இருக்குது இல்லையே, அப்ளையன்ஸில் நம்ம வேர்ல்டு நம்பர் மார்க்கெட்டு சாம்சங் தான். செல்ஃபோன்லேருந்து எல்லாம் வந்து ஐஃபோனே காலி பண்ணேன், அவங்க டாப்பில் போயினுக்குது. அந்த ஏசி வாங்கி கொடுத்தோன்னா எவனா கோத்ரேஜ் நல்லா இருக்கண்டானா, கோத்ரேஜ் ஏசி. ஆமாம், அவன் சொன்னான். அந்த கடைக்காரன் ஃபோன் பண்ணி திட்டேன், சமக்கம் வந்துருச்சு. போனோடனே நான் 2 நாள் பேசலை, சொல்கிறேன் பார்த்துக்க. அப்போது அவர் பாஸ்டர், நான் பாஸ்டர் எதுக்கு போய் கோச்சிங்களா பாஸ்டர்? அப்படி கிடையாது. நான் வந்து எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நான் ஒவ்வொரு தீங்கு செய்ய கூடாதுன்னு நினைக்கிறவன், என்னை விட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். அப்போ நான் ரொம்ப ஒரு ஏசி வாங்கி கொடுத்தேன்னா தப்பாக வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நான் கேட்டுருந்தேன். என் வீட்டில் இருக்குது பிரதர், அதுதான் வாங்குகிறேன், ஓகேவான்னு கேட்டு தான் வாங்குகிறேன். இல்லை எனக்கு தெரில. அப்போ இன்னொருத்தர் கேட்பார், பேச்செல்லாம் கேட்காதீங்க, தப்பான என்ன கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நான் இந்த நிலைமைக்கிறது நீங்கள் தான் காரணம். எந்த பாஸ்டர், நான் அவங்க வீட்டு மேலே ஏறி சாரத்தில் நின்று அவங்க வீட்டுக்கு இருக்கிற பூ டிசைனை நான் தான் வரைகிறேன், கையில் கொள்ற எடுத்துன்னு. சுற்றி 7 விசுவாசி குடும்பம் என்ன நினச்சிருப்பான்? நான் அதெல்லாம் நினைக்கல. சாரத்து மேலே ஏற நிலைமையான நிலைமை, சாரத்தில் ஏறி கொள்ற குச்சி வரைகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சொல்கிறாரு, ஐயா உங்களெல்லாம் மறக்க முடியாதுயா, எந்த பாஸ்டியாரை செய்கிறாங்க. என் மனசில் ஒரு 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 புரிதல், நாம் அழிந்தாலும் நம் கிரியைகள் அழியக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் அதெல்லாம் சோறு வரும். சிலெல்லாம் ஏனாக்கூடமான ஆள்லாம் இருப்பான், நம்மளை வெறுப்பேற்றுவான், நன்மையே மறந்துடுவான். நீ அதெல்லாம் பார்த்துட்டு நன்றி கெட்ட ஜனங்க, நன்றியை சுட்டு துண்டுற ஜனங்க, அப்படி இப்படி. அப்போ உனக்கு அங்கே அழியாமையும் கனமும் மகிமையும் கிடைக்காது. அங்கே பரலோகத்தில் என்ன சேர்த்து வையே சொல்லு, என்ன சேர்த்து வையே? அல்லேலூயா. பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். நான் போன மாதம் 44,000 ரூபாய் வந்து இல்லை, என் பையனுக்கு லேப்டாப் கேட்டால் வாங்க முடியல, ஃபீஸ் கட்டலை, எதுவுமே கட்டலை. ஆமாவா சொல்ல, அல்லேலூயா. எனக்கு அடுத்த மாதம் இலங்கைக்கு போனோம், அதுக்கு ஏன்னா என் பையனால டிக்கெட்டே 30,000, அவங்க எதாவது வாங்கிட்டு போனோம், 60,000 ரெடி பண்ணோம். அது இல்லாமல் யூத் மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் 3 நாள் கன்வென்ஷன் கூட இருக்குது. ஆண்டவர் என்ன செய்வார்லாம் எனக்கு தெரியாது, திட்டமிடுதலாம் இல்லை. ஒன்றே ஒன்று, ஆமே, நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்க. அல்லேலூயா. ஜபத்தை நிறுத்தாத, ஆராதனை நிறுத்தாத, பாடுறிய பாட்டை நிறுத்தாத. உடம்பு கூட ஒத்து வராது, சூழ்நிலை ஒத்து வராது. ஆனால் நற்கிரிகளை செய்வது சோர்ந்து போகக்கூடாது. ஆமே. கலாத்தியர் 6:9 வாசியை முடிச்சிடலாம்.
கலாத்தியர் 6:9 படிங்க. நான் சொல்லுவா, நன்மை செய்தலே கலாத்தியர் 6:9. ஹலோ, தளர்ந்து போ, டயர்டாக கூடாது. நம்மளை பண்ணிடுவான், டயர்டாக்கி விட்டுருவான். ஆமென். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் எவ்வளோ எங்கள் 3 பேரும் சரி என்ன தளர்ந்து போக பண்ணுறீங்க. ஆனாலும் கெத்தா நிற்பேன் நான். முறுக்க பச்சு விட்டு அதில் கோபம் வரும். இவ்வளோ டிகிரி படிச்சிருக்கேன். நீங்கள் படிச்சிருக்கியா? ஒரு நாள் பயில் படிச்சு நம்பாங்க. இவர் வந்து பீச் வந்துக்கிறப்பல சூப்பர்வைசர் யார் கண்ணை போடல, யார் கண்ணை போடுறாங்க, யார் பயில் படிக்கிறேன், சூப்பர்வைசராக வந்துக்கிறேன். வேறு நோட்டு எடுத்து வந்துரு, யாரெல்லாம் கண்ணை முள்ளு. ஹல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? எதில் என்ன நன்மை சொல்? எதனா சொல்லுறாங்க. முதல்ல சொல்லுங்க. அங்கே மேலே என்ன படித்தோம்? ரோமர் 2:7 என்ன போடுது? ரோமர் 2:7 அங்க நற்கிரியை போடுது, இங்க நன்மைன்னு போடுக்குது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸு. ஆமாவா? நற்கிரிகள்லாம் குட் டீட்ஸ், நல்ல செயல்கள். ஆமாவா? நன்மைனா எனக்குள்ளேருந்து எது போகுது? நான் போகல, ஆனால் எனக்குள்ளேருந்து போகுது. என் மூலம் ஏதோ நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு கீழே விளக்குது. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், டயர்டாகாது, தளர்ந்து போகாதிருந்தால் முடி ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். அப்படின்னா என்ன? ஒரு ஸ்பிரிச்சுவல். அதுங்க சண்டே கிளாஸ் நடத்துறியா? அதிகாலை ஜெபம் நடத்துறியா? தெரு பிரசங்கம் பண்றியா? கீபோர்டு வாசிக்கிறியா? 15 வருஷமா இது கையில். அது ஆமென். தளர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஒரு பாட்டு எழுதி என் பையன்கிட்ட கொடுத்தேன். ஒரு சரணமும் சொல்லிட்டேன், எதுவும் சொல்லிட்டேன். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணல, போய் உட்காந்து பண்ணுவேன். ஓசில ஆல்வின் எழுதிடுவான், கூட சேர்ந்து மங்களம் பாடலாம். ஓசில மங்களம் பாடக்கூடாதுங்க. என்ன பண்ணும்? தளர்ந்து போகக்கூடாது. கீப் ஆன். தொடர்ந்து நீ ஓடிட்டே இருக்கணும். ஓடினாதான் கீழே சொல்லுது அழியாமையும் மகிமையும். இங்கே என்ன சொல்லுது? ஏற்ற வளத்திலே அறுக்கிறவனாய் மாறும். அது படிப்பாக இருந்தாலும், பக்தியாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கண்டுன்னை அழைத்த தேவன். நீ அடிக்கிற அடியில் பாட்டு சந்தையில் புது ஓட்டிருக்கோம். கைவிடவே மாற்றா, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போ. வாக்குரைத்த தேவன். ஆமென். அது மாறுவாரா? உங்களுக்கு சொன்னது செய்யாத விட்டுருவாரா? உங்களுக்கு சொன்னது செய்யாத விட்டுருவாரா? அல்லேலூயா. உனக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஆபிரகாம் உச்சபட்சமாக சொல்லி முடிக்கிறாங்க. கருத்து சித்தமான அடுத்த வாரத்தில் கேட்போம், பலன் எது, சத்துவம் எது? எத்தனை பேரோட பலம்லாம் போயிட்டு இருக்குது. ஆமென். ஜஸ்ட் சோறு. இப்போ நீ என்ன பண்ணக்கூடாது? டயர்டாகிற வீடு வந்து டயர்டாக என்ன பண்ணுறேன்? 2 காஞ்சி ஒன்று படுத்துக்கிறேன், இல்லைன்னா எல்லாம் கொட்டிக்கிறேன். அதுக்கு பத்துக்கிறதுக்கு காத்திருக்கணும். பிரசனத்தில் ஆண்டவரே கொட்டிக்கிறது. நான் பையில படிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆமாவா? சரிமா வேணாவா? நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சாயந்தரம் ஒரு ஜெபம் ஊழியங்க வச்சுக்க. என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கூட்டோம், மாலை கூட்டம், சும்மாலாம் வந்துட மாட்டேன். இப்போ காலையில் எழுந்து சும்மாலாம் வந்துடுவேன், நோட்ஸ் வரமாட்டேன். ஐ ப்ரிப்பேர்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆராய்ச்சிட்டே இருப்பேன், பாட்டு பாடிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நேற்று என் பையன் எங்கேயோ போயிட்டு வந்தான், அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்துக்கிறான், கொட்டா ஊறான், தண்ணி கொடுக்குறான், பைக்கில் உட்காந்து சொல்கிறான், எப்படிப்பா நீங்கள் உள்ளார நிற்கிறீங்கன்னு.
அல்லேலூயா. ஆமே. நான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன்னா நான் ஊந்துருவேன். நான் இவ்வளோ பேருக்கு பேசணும், புத்தி சொல்லணும், ஜெபிக்க நினச்சி பாருங்க, இந்த நிற்கிறதுலாம் தெரியாது. ஆமாவா? அல்லேலூயா. ஐயோ, நூம்புல ஜனம் காத்திருப்பாங்க, சிப்பாயினால காத்திருப்பாங்க, திருமசில காத்திருப்பாங்க. இப்போ நான் போகணுமேன்ற எண்ணம் என் மண்டையில் இருந்துச்சுன்னா என் கால் வலியும் தெரியாது, என் டயர்டும் தெரியாது. நீ தொண்டெல்லாம் கட்டாது. அது எப்படி கட்டும்? ஆமே சொல்லு. அல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகாமல் என்ன பண்ணமோ, அழியாமையும் மகிமையும் கனத்தையும் சுதந்திரிக்கிறவளா இருக்கணும். நற்கிரிகளை ஏமா என்ன செய்யணும்? நன்மையை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்தும் போயிடக்கூடாது. தளர்ந்து போகாதிருந்தால் வெயிட் பண்ணா பொறுமையாக காத்திருக்கணுங்க, காத்திருக்கணும். இப்போ இந்த பொண்ணை திட்டேன், என்கிட்டவே வராது, இது வரல, நான் எதுக்கு நஷ்டம்? இதுக்கு தான் நஷ்டம். ஆமாவா? நீதிமான் கொட்டுறது ஆமே, மொக்குன்னு கொட்டுங்க. அல்லேலூயா. ஆமே. ஒருத்தர் சொன்னார், 54 வயசு, அப்படியே பார்த்தேன், மாஸ்டர் பேச மாட்டோம், போயிடாதீங்க, ஒரு அடினா அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி லவ் கொடுக்குற ஆள்லாம் இருக்காங்க, அன்பு கொடுக்குற ஆள்லாம் இருக்காங்க. மண்ணாங்கட்டி ஒன்றுமே இல்லை கூட சீன் காட்டுற கற்று காட்டுற ஆள்லாம் இருக்கிறான். நீங்கள் ஊர் உலகத்தேங்கடா போய் பாருங்க, பிரசங்கம் பண்ணுவான், போயிடுவான், காணி கொடுன்னு கேட்பான். உங்கள் வாழ்க்கையில் டெவலப்பிங்கில் முன்னேற்றத்துக்கு எந்த பாசம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமென் சொல்லலேலூயா. நானும் இவ்வளோ போதிக்கிறேன். அப்போ தான் ஒரு இன்ச்சு உடனே ஒரு பழமை வந்து அடி மேலே அடி வைத்தா நீ அம்மியா மம்மியா டம்மியா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் உனக்கு எனக்கு காத்திருக்கு. சோர்ந்து போயிடாத, கோயிட் போயிட்டே இரு. பசங்க சொல்ல தடைகளை நீக்கி போடுகிறவன் காலை வாரி விடுறவன் இருப்பான், தள்ளி விடுறவன் இருப்பான். ஒருத்தர் ஒரு யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, போத்த லவர்ஸ் நினைக்கிறேன், 2 பேரும் என்ன இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு அப்பாவே அவங்க கூட பேசிகிட்டே இருக்குது. ஒரு பெரிய கண்டென்ட் தபால் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். துரோகிகள் நம்ம கூடவே இருப்போம், காலை வாரி விடுறவன் இருப்போம், குறை கண்டுபிடி கூடவே இருப்போம். சொல்லு, சோர்ந்து போகாமல் அழியாமையும் மகிமையும் கனத்தையும் சுதந்திரிக்கிறவளா இருக்க வேண்டும். உங்கள் அன்பை கொச்சப்படுத்துவான், உங்கள் அன்பை தப்பாக பேசுவான். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நற்கிரிகளை செய்வதை நான் சோர்ந்து போகக்கூடாதப்பா. கண்ணை மூடுமா, கண்ணை மூடு. இயேசுகிட்ட சொல்ல, ஹல்லேலூயா ரபஹடகரபலப. இந்த பந்திக்கு எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா, இந்த பந்திக்கு எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து கனப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு அகலாதாரபா முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி நீர் எனக்காக பலியானி. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி நீ எனக்காக ஓ ரத்தத்தா